You are watching Grace Television. இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். ஆண்டவராகிய தேவன் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய தயவு இரக்கங்கள் நம்ம எல்லா விதத்திலும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். வேதத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையப்படாது என்பதாக. இந்த கால நேரத்தில் ஆண்டவர் நம்மை அப்படி போல தான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் நம்மை நிரப்பி நடத்தி கொண்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் பாருங்கள் எவ்வளோ ஒரு விசேஷித்த தன்மை உள்ளவராக இருக்கிறார். தேவன் தம்முடைய பிள்ளைங்களுக்கு ஒரு நாளும் எந்த குறையும் வைப்பதே கிடையாது. அதனால் ஒரு தம்பதிகளை நான் சந்தித்தேன். இந்த தம்பதிங்க ஒரு குறிப்பிட்ட இடத்துல அவங்க தனித்து ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தாங்க. அதனால் நம்ம பட்டணத்தில் ஒரு குறிப்பிட்ட ஜெபிக்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல போயிட்டு ஆண்டவர் சமூகத்தில் கொஞ்சம் காத்திருந்து வார்த்தைகளுக்கு இடம் கொடுத்து தியானம் பண்ணி கொண்டு இருக்கும்போது ஜெபித்து கொண்டு ஒரு அன்பான தம்பதிகள், இளம் வயது தம்பதிங்க என்னிடத்தில் சந்தித்து அவங்க பேசி கொண்டு இருந்தாங்க. அப்போது ஒரு சில காரியங்களை அந்த தம்பதிங்க தெரிவித்ததுன்னா, 2 பேரை வேலை செய்கிற ஒரு சின்ன தொழில்கள், சின்ன கம்பெனியில் வேலை பண்ணுறாங்க, கொஞ்சம் வருமானம் வருகிறது போல். அப்போ அந்த பெண்மணி அவங்க சொன்னாங்க, அவருடைய கணவரை பார்த்து, பாஸ்டர், இவருக்கு ஒரு உயர்வே இல்லை, ஒரு சம்பள உயர்வே கிடையாது, வேலைக்கு எப்படி போகிறார் அப்படி போலவே தான் வராரு, ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறது, ரொம்ப உழைக்கிற மனுஷன் இவர் தான் அவர் செய்கிற வேலையில் அப்படின்னு சொல்லி அவங்க கண்கள்லேருந்து கண்ணீர் வருது, தாரையாக வருது. பிள்ளைங்க அடுத்து ஸ்கூலுக்கு போகணும், கிளாஸுக்கு போகணுமா இருக்குது, அவங்களுக்கு என்ன ஃபீஸ் நாங்கள் கட்டுறது எங்களுக்கு தெரியல பாஸ்டர், ரொம்ப குறைஞ்ச வருமானத்தில் நாங்கள் போய்கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனவேதனையாக இந்த தம்பதிங்க என்னிடத்தில் பார்த்து பேசி அந்த அன்பு தங்கச்சி அவங்க சொல்லப்பட்டதான ஒரு காரியம். அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு சில வேதத்தின் வார்த்தைகளையும் ஆலோசனைகளை சொல்லி கர்த்தர் எப்படி தம்முடைய பிள்ளைங்களை உயர்த்தினார், ஆண்டவர் எப்படி நம்பும்போது அவர் தம்முடைய பிள்ளைங்கள் மேலே அன்பாக இருப்பார், ஆண்டவர் எப்படி நம்ம நேசிக்கணும், எப்படி அவர் மேலே அன்பு செலுத்தணும், எப்படி ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லி ஒரு சில வார்த்தைகளுக்கு ஒரு 3-5 நிமிஷம் அவங்களுக்கு சொல்லிவிட்டு ஜெபித்து நான் அவங்கள அனுப்பி வச்சேன். ஏன் இதை இந்த காலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு சொல்லுறேன் அப்படின்னா, இன்றைக்கி அநேகர் நம்ம குடும்பத்திலும் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில் கூட நாம் யோசித்து கொள்ளுகிறோம், நாம் செய்கிற வேலைகளில் நமக்கு உயர்வு இல்லை, நாம் குடும்ப காரியத்தை எடுத்து அப்படியே எல்லாத்தையும் நம்மமே சுமந்து குடும்பத்தை நடத்துகிறோம், நமக்குன்ற ஒரு ஸ்தானம் இல்லை, நமக்குன்ற ஒரு உயர்வு இல்லை, நமக்குன்ற ஒரு பொசிஷன் இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நாமே தாழ்த்தப்பட்டவர்களாக, அப்படியே தாழ்த்தி கீழானவர்களாகவே நாம் யோசித்து கொள்ளுகிறோம். வசனம் என்ன சொல்லுதுன்னா பாருங்கள், இதுக்கு நான் குறிப்பிட்டு ஒரு வசனத்தை தேடிக்கொண்டு இருக்கும்போது உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு குறிப்பிட்ட அழகான வசனம் சொல்லப்படும். 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள்னால் ஆண்டோட வார்த்தை சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்கிறாரு தம்முடைய பிள்ளைகளுக்கு, இங்கே இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளுக்கு கை கொள்ளவும் அவைகளின்படி நடக்கவும் அவைகளுக்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாகாமல் மேலாவாய் என்பதாக. அப்போ கர்த்தர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குறாருன்னா, எடுத்தவனவே நமக்கு ஒரு நல்ல ஸ்தானம் வந்துடணும், எடுத்தவனே நம்ம அலுவலகத்தில் கூப்பிட்டு நமக்கு ஒரு ஹை பொசிஷன் கொடுத்துடணும், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுத்துடணும், ஒரு செக்ரட்டரி போஸ்ட்டை கொடுத்துடணும், எடுத்தவனே நமக்கு பெரிய உயர்வு ஒரு டெப்யூட்டி ஜென்ரல் மேனேஜர் ஆக்கிடணும், ஒரு கம்பெனியில் நம்ம சூப்பர்வைசர் ஆக்கிடணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாது, யோசித்துன்னு என் உழைப்பு எப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம குற்றம் சாட்டி கொண்டு இருக்கக்கூடாது. இதெல்லாம் உலகத்தில் வாழ்கிற ஜனங்கள் அவங்க படுகிற பிரயாசம், அவங்க படுகிறதான கஷ்டங்கள். தேவனுடைய பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு விதிக்கிற இந்த விதிமுறைகளை நீ கை கொண்டு நடப்பாயானால் நானே உன்னை உயர்வுக்குள்ளே நடத்துவேன்னு சொல்லி. அப்படி குடும்பத்தை நடத்துகிற ஸ்திரீமார்களாக இருக்கட்டும்,
குடும்பத்தை நடத்துகிற ஐயாமார்களாக இருக்கட்டும், அன்பு சகோதரிங்க, சகோதரர்கள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள், குடும்பத்தின் பொறுப்பாளிங்க யாராக இருக்கட்டும், இல்லத்தரசிங்க, குடும்பத்தின் தலைவருங்க, தலைவைங்கன்னு சொல்லப்படுகிறதான நீங்கள் யாராக இருக்கட்டும், நமக்கு எடுத்தவனே ஒரு பொசிஷன் வந்துடணும். ஒரு வீட்டுக்கு திருமணமாகி போன விடனா அந்த வீட்டுடைய திறவுகோல் சாவிங்க எல்லா ராஜ்யத்தை நம்ம கையாளணும், நம்மக்கிட்ட வந்துடணும்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது, யோசிக்கக்கூடாது. பல பிரயாசங்கள், பல கஷ்டங்கள், பல பேச்சுங்க, இவங்க குற்றச்சாலுவாங்க, அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் பொறுத்து நாம் செயல்படும் போது தான் நமக்குன்னு வர 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 எல்லாவற்றையும் இந்த பெண்ணு தாங்கிக்கிறாங்க, இந்த தம்பி தாங்கிக்கிறாரு, இந்த அருமையான மகள் தாங்கிக்கிறாங்க, இவங்களுக்கு இந்த சகிக்கக்கூடிய தன்மை இருக்குதுன்னு சொல்லி எல்லாவற்றையும் பார்த்து பொறுப்புகளில் நடத்துவாங்க. அருமையான தேவஜனமே, இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சிகளில் இந்த வார்த்தையை சொல்லப்படுகிற சமயத்தில் இந்த சம்பவங்களையே நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன்னா, இன்னைக்கு நடக்கிற குடும்பங்களில் இப்படிப்பட்டதான குற்றச்சாட்டுங்க, கொடுமையான காரியங்கள். ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணு திருமணமாய் போனாங்களன்னா அவங்க தான் குடும்பத்தை ஆளுகை செய்யணும், அவங்க தான் ராஜ்யம் பண்ணணும்னு சொல்லி அப்படி போல என்ன பண்ணுறாங்க. இன்றைக்கு காலகட்டங்கள் சூழ்நிலைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. நோ, நெவர், அப்படி கிடையாது. நீ அடங்கி இருக்கணும். கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு கிறிஸ்தவ பிள்ளைங்க, தேவன் அறிந்திருக்கிற பிள்ளைங்க, ஆண்டவருக்காக வாழ்கிற பிள்ளைங்க, நீங்கள் அடங்கி இருக்கணும். அப்போ தான் ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் உயர்வை கொண்டு வருவார் அப்படின்னு சொல்லி வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பைபிள் சேஸ், ஆண்டவர் சொல்றாரு, நீ தேவ சமூகத்தில் காத்திரு, நீ தேவ சமூகத்தில் தாழ்த்தப்பட்டிரு. இந்த காரியத்தை தான் அருமையான அந்த தங்கச்சிக்கும் அந்த தம்பிக்கும் நான் சொல்லி அனுப்பினேன். அப்பா, எடுத்தவனே உன்னை பெரிய பொசிஷனில் உட்கார வச்சுடுவாங்க, ஜென்ரல் மேனேஜர் ஆடுவேன், நீ சூப்பர்வைசர் ஆடுவேன் அப்படின்னு இல்லை. கஷ்டப்பட்டு தான் என்ன பண்ண முன்னேறி ப்ரொமோஷன் ஆகி அதுக்கு பிற்பாடு ஒரு நிலைக்கு வந்த பிற்பாடு தான் உன்னுடைய சூழ்நிலைகள் மாறும், உன்னுடைய வருமானங்கள் மாறும், உன்னுடைய ஸ்தானங்கள் மாறும், நீ உன்னுடைய காரியங்கள் மாற்றப்பட்டு இருக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக உயர்வு உனக்கு உண்டாகும்னு சொன்ன பிற்பாடு அவங்க புரிந்து கொண்டு அதுக்கு பிற்பாடு என்னிடத்துல ஜெபம் பண்ணி கொண்டு அவங்க கடந்து போனாங்க. அப்படி வசனத்தில் வாசிக்கிறோம், தேவனை நீ நம்பி இருப்பாயனால் தேவனாகிய கர்த்தர் உன்னை வாளாக்காதபடி இல்லை தலையாய் உயர்த்துவார். மனுஷன் உயர்த்தணும்னு சொல்லி வேண்டாம், மனுஷன் உயர்த்தணும், ஒரு கம்பெனி உயர்த்தணும், ஒரு குடும்பத்தின் இல்லத்தரசி குடும்பத்தை ஆளுகை செய்கிறதான ஐயா உனக்கு உயர்வை கொடுக்கணும்னு இல்லை, கர்த்தரை உயர்த்தணும். மனுஷனுடைய உயர்வு இருக்குமானால் அந்த இடத்துல நீ சடுன்னு தள்ளப்படுவே. எவ்வளோ நீ உயர்த்தப்படுறியோ அவ்வளவோ உன்னை தள்ளிடுவாங்க. ஆனால் தேவன் உயர்த்தப்படும் போது யூ வில் பி எ எவர் லாஸ்டிங் பொசிஷன், நீ நிரந்தரமான ஒரு ஸ்தானத்துக்குள்ளே இருப்ப என்பதை எந்த விதத்தில் மறந்து போகாத. கர்த்தர் உன்னை அப்படிப்பட்ட ஸ்தானத்தில், அன்பு சகோதரா சகோதரி, நீ யாராக இருக்கட்டும், ஒருவேளை ஊழியத்தில் எனக்கு உயர்வு இல்லை, ஊழியத்தை செய்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்ப, ஊழியத்தில் எனக்கு உயர்வு இல்லையா, ஆண்டவர் சமூகத்தில் காத்திரு. த லார்ட் வில் லிஃப்ட் யூ இன் த ரைட் டைம். ஆண்டவர் நேர்த்தியான ஒரு சமயத்தில் கர்த்தர் உயர்வை தருகிற தேவனாக இருக்கிறார். அதனால் இன்றைக்கு மறுபடியும் அந்த வசனத்தை உனக்காய் நான் வாசித்து ஜெபிக்க நான் யோசிக்கிற கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளுக்கு கை கொள்ளவும், அவைகளின் படி நடக்கவும், அவைகளுக்கு செவி கொடுப்பாயானால் கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலேயாகுவாய். இதை காட்டிலும் ஒரு மனுஷனுக்கு, ஒரு விசுவாசிக்கு, ஊழியர் செய்கிற ஐயாவுக்கு, குடும்பத்தை நடத்துகிற கம்பெனியில் வேலை பண்ணுற ஒரு தேவ பிள்ளைகளுக்கு என்ன தேவை? ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் ஒரு உயர்வை கொடுப்பார். ஜபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலப்பா இந்த வசனத்தை கவனித்த நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் ஏற்ற நேரத்தில் ஒரு உயர்வை கர்த்தர் தந்தருளுவீராக. உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன், கீழாகாமல் மேலாவாய் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆண்டவரே, இதனுடைய விரிவாக்கங்கள், இதனுடைய காரியங்கள் எல்லாம் நாங்கள் விலாவரையாக புரிந்து கொண்டு ஆண்டவரப்பான் ஆண்டவரை செயல்படுவதற்கு எங்களுக்கு அதிக நேரம் இல்லைனாலும் குறிப்பிட்ட காரியத்தை ஆண்டவரே குடும்பத்திற்கோ, ஒரு வேலையில் செய்கிறவங்களுக்கோ, ஒரு இல்லத்தரசிக்கோ, குடும்பத்தை நடத்துகிறதான குடும்ப தலைவருக்கோ ஆண்டவரேப்பா இப்படிப்பட்ட ஒரு உதாரணத்தோடு கூட இந்த வசனத்தை ஆண்டவர் இந்த கால நேரத்தில் ஒரு ஆண்டவர் ஆலோசனையாக சொல்லும்படிக்கு நீங்கள் நடத்தின தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. துதி கன மகிமையும் கருவருக்கு எடுக்கிறேன். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.